கோர்ட்டுக்கு போனால் தான் அந்த கஷ்டம் தெரியும். கோர்ட்டில் போய் நிற்கணும், அக்யூஸ்ட் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் போட்டியில் நிற்கணும், ஒரு நாள் லீவு போடணும், அன்றைக்கி கேஸ் எடுத்துக்கலாம் நம்ம போகலாம். இட்ஸ்லாம் அன்னெசரி டென்ஷன் இல்லையா? நமக்கு உரிமை இருக்கலாம், அந்த உரிமையை நிலைநாட்ட நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் ஒருத்தரை போட்டு பார்க்கணும், இல்லை ஒருத்தருக்கு தொல்லை கொடுக்கணுன்றதுக்காக நம்ம நீதிமன்றத்தை அணுகக்கூடாது. வி ஷுட் நாட் மிஸ்யூஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுது சட்டம். ஆங்கிலத்தில் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, தமிழில் தொல்லை கொடுப்பதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஒரு மருமகள் என்ன பண்ணுறா, அங்கே மாமியார் மாமனார் மேலே போலீஸ் ஸ்டேஷனில், மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்ட் இன்ஸ்டிகேட் பண்ணி விட்றாங்க, அவங்க தூண்டி விட்றாங்க, அப்யூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இந்த மாமியார் மாமனார் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது தொல்லை கொடுக்குறாங்க, ஏன்னா என்னுடைய மருமகள் தனியாக இருக்காங்க, மருமகளும் சன்னும் அவங்க தனியாக இருக்காங்க, நாங்கள் தனியாக இருக்கோம், இது ரொம்ப ஹாரஸ்மெண்ட்டாக இருக்குது, அதனால் இந்த எஃப்ஐஆரை நீங்கள் குவாஷ் பண்ணணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அதை விசாரித்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, வேக் கிளைம்ஸ் அகெயின்ஸ்ட் இன்லாஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபார் ப்ராசிக்யூஷன். வேக, தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லுவாங்க, வேக. அதை வச்சுக்கிட்டு இன்லாஸை நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாது, ஹாரஸ் பண்ணக்கூடாது. மியர் அசர்ஷன் தட் இன்லாஸ் இன்ஸ்டிகேட்டட் தி ஹஸ்பண்ட் ஆர் யூஸ்ட் அப்யூசிவ் லாங்குவேஜ் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ். அது மாதிரி போய் எஃப்ஐஆரை கொடுத்து அவங்கள பெரியவங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்கள் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த எஃப்ஐஆரை நாங்கள் ரத்து பண்ணல, என்ன ஆகும்னா இன்லாஸ் வில் பி unnecessarily subjected to the rigor of prosecution. கோர்ட்டுக்கு போனால் தான் அந்த கஷ்டம் தெரியும். கோர்ட்டில் போய் நிற்கணும், அக்யூஸ்ட் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் போட்டியில் நிற்கணும், ஒரு நாள் லீவு போடணும், அன்றைக்கி கேஸ் எடுத்துக்கலாம் நம்ம போகலாம். இட்ஸ்லாம் அன்னெசரி டென்ஷன் இல்லையா? ஸோ இந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது, எக்ஸாக்டாக என்ன செஞ்சாங்க, என்னைக்கு பண்ணாங்க, எப்போ, என்ன தேதியில், எந்த டைமில், இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு வேக சொல்லக்கூடாது. அந்த மருமகளே அவங்களுடைய கம்ப்ளைண்ட்லேயே சொல்லியிருக்காங்களாம், we are living separately அப்படின்ட்டு. ஹைகோர்ட் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடுறாங்க, மருமகள் கொடுத்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த பதிவெல்லாம் போடுறேன் அப்படின்னா, நமக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன சட்டம் சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கோர்ட்டுன்றது மற்றவங்கள தொல்லை கொடுக்கறதுக்காக இல்லை, நம்ம உரிமையை நிலைநாட்ட தான் கோர்ட்டு. அதுக்காக தான் இந்த பதிவுகளில் நான் போட்டுட்டு வரேன். இந்த பதிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்டம் பற்றியோ உரிமை பற்றியோ ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அதுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் ஒரு 50 வார்த்தைகளுக்குள்ளே அனுப்புங்க. ஃபோன் பண்ணாதீங்க, எந்த டாக்குமெண்ட்டும் அனுப்பாதீங்க. அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.